தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருச்சி மாவட்டம் கல்லணை அருகே சரித்திர பதிவேடு ரவுடி அசோக்குமார் சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கும் நிலையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் உள்ளிட்ட 5 பேர் மீது போலீஸ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோவிந்தராஜ் வழங்கிட கேட்கலாம். கோவிந்தராஜ், வணக்கம். ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கும் வழக்கில் போலீசார் தற்பொழுது விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விசாரணை குறித்தான முழு விவரங்கள் கோவிந்தராஜ். திருச்சி மாவட்டம் கல்லணை அருகே உள்ள குளிக்கூடு பகுதியை சேர்ந்தவர் கண்ணன் என்பவரை கடந்த 2020ஆம் ஆண்டு முன் விரோதம் காரணமாக அதே பகுதியை சேர்ந்த பிரகாஷ் அவரது நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதன் தொடர்ச்சியாக 2022ஆம் ஆண்டு பிரகாஷை கண்ணனின் உறவினரான அசோக்குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கொலை செய்துள்ளார். இந்நிலையில் கிளிக்கூடு கிராமத்தில் கடந்த 23ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை கடந்த 2022ஆம் வருடம் கொலை செய்யப்பட்ட கபடி வீரர் பிரகாஷ் என்பவரின் நினைவாக அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஒன்று சேர்ந்து நம்பர் 1 பாய்ஸ் கபடி குழு சேர்ந்த பெயரில் கபடி போட்டியை நடத்தியிருக்கின்றனர். இந்த போட்டியை அதே பகுதியை சேர்ந்த முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பாலகிருஷ்ணன் மகன் பிரவீன் முன்னின்று நடத்தியதாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து நேற்று இரவு கிளிக்கூடு பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த பாண்டியன் மகன் சரித்திர பதிவேடு ரவுடியான அசோக்குமார் அவரது நண்பர்களுடன் குடிபோதையில் பிரவீன் வீட்டின் முன்பு தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனை பிரவீன் அவரது சகோதரர் பிரபு, தந்தை பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது உறவினர்கள் 2 பேர் 5 பேரும் தட்டி கேட்டுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியிருக்கிறது. இதனால் ஆத்திரமடைந்த பிரவீன் தரப்பினர் அசோக்குமாரை சரமாரியாக அருவாளால் வெட்டி வருகின்றனர். இதில் படுகாயமடைந்த அசோக்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருக்கிறார். இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக பிரவீன், பிரபு, பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட 5 பேர் மீது மற்றும் சம்பவத்திலிருந்து தப்பி ஓடிய நபர்கள் உள்ளிட்டோர் மீதும் இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த கொள்ளிடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற அசோக்குமாரின் உடலை கைப்பற்றி பரிசோதனைக்கு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தது மட்டுமின்றி அவர்கள் மீது வழக்கையும் பதிவு செய்திருக்கின்றனர். மேலும் இந்த கொலை சம்பவம் குறித்து கொள்ளிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சந்திஜா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோவிந்தராஜ்.